டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். 2-3 நாளாக சொந்த வேலை காரணமாக ஆஃபீஸ் ப்ரெஷரும் ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருந்தனால வீடியோ நம்மளால் போட முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ பதிவேற்றம் பண்ணணும். நடந்துட்டு இருக்க முக்கியமான இஷ்யூ அதை பற்றி வீடியோ பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை. இன்ஜினியர் கவின் அவர்களை அவருடைய காதலியின் தம்பியான சுர்ஜித்துங்கிற நபர் வெட்டி கொண்டிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இதில் பேசி ஆகணும். இந்த காலகட்டத்திலையும் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த நபர்களும் ஒரு செக்டார் இருக்காங்க. இப்போல்லாம் யாருப்பா இதெல்லாம் பார்க்குறா, கம்யூனிட்டி பார்க்குறா, கேஸ்ட் பார்க்குறா அப்படின்னு பேசிட்டு கடந்து போகிற மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மேற்கொண்டு அதிர்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி ஒரு செக்டாரு இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடிய கும்பலும் இருக்குது. இதே கவின் அவர்களோட இது கடைசியாக இருக்கணும், இதற்கு மேலே இது தொடரக்கூடாது அப்படின்னு இடதுசாரி ஜனநாயக அரசியல் பேசுகிற பெரியாரிய சிந்தனையாளர்கள், நம்மளும் அம்பேத்கர் சிந்தனையாளர்களும் இதை பற்றி நம்ம ஒரு விஷயமா எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி தொடர் ஆணவ கொலைகள் கூடாது, இது தவறு, இது சமூகத்தில் ஒரு தவறான விளைவுகளை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுல நம்ம குறிக்கோளாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை விட எண்ணிக்கையில் கூடுதலாக ஒரு சாதி வெறிய மனநிலைக்கு மண்டையில் ஏற்றி இது சரிதான் அப்படின்னு ரசிக்கிறதும் அந்த சுர்ஜித் போன்ற நபர்களுக்கு ரீல்ஸ் போட்டு சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கசப்பான உண்மை. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதாவது அந்த இன்ஜினியர் பையன் நபர் தம்பி கவின் அவர்களும் என்னையோட வயசில் குறைந்த நபர் தான் தம்பி கவின் அவர்களும் சரி, அந்த கொன்றாப்ளையில் ஒரு பையன் சுர்ஜித் அந்த நபரும் சரி, இதே சமுதாயத்தில் எப்படி வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கவின்கிற நபர் நாடக காதல் செஞ்சார் அப்படின்னு ஒரு சில செக்டார்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் வேலை செய்கிற இடத்துல காலேஜில் அந்த சக தோழிகளோடு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸை போட்டு இந்த பையன் ஒரு பிளே பாய், ஒழுக்கம் இல்லாதவன், அதனால தான் இவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பரப்புகிறாங்க. அது தவறான விஷயம். நகரமைப்பு வாழ்க்கையில் இது சாதாரணம். காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு கொலி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதையை போட்டு பரப்புகிறாங்க. எதற்குனா, சாதாரண ஒரு கருணை அடிப்படையில் கூட கவின் மேலே ஒரு இது அக்கறை வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தெளிவாக சாதிய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இதை அப்படியே பரப்புகிறாங்க. இது ஒரு தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தங்கை சுபாஷினி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இது மே 30ஆம் தேதியே இந்த மேட்ரு சுர்ஜித் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டான், எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் இல்லைன்னு மறுத்துட்டேன். ஏன்னா கவின் இனி ஒரு 6 மாதம் என்கிட்ட செட்டில் ஆகிறதுக்கு டைம் கேட்டான், அதனால் நான் வேண்டான்னு சொன்ன மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுபாஷினி அவர்கள் இதை தெரிஞ்சு இது பேசுகிறாங்களா, அல்லது அப்பா நம்ம இந்த மாதிரி சொல்கிறதுக்கப்புறம் நம்பிட்டு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா, இல்லது அவங்க குடும்பத்தோட ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது அப்படியே ஒரு 7 வருஷம் பின்னாடி கொண்டு வாங்க. இங்கே எங்கன்னா இது திருச்செங்கோட்டில் இந்த யுவராஜ்னு ஒருத்தர் இருந்தாப்புல, அந்த யுவராஜுங்கிற ஒரு அயோக்கியர் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சாதாரணமாக நின்று கோகுல்ராஜும் இன்னொரு பெண்ணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதைய அந்த கோகுல்ராஜை பிடிச்சிட்டு போய் வண்டியில் தூக்கிட்டு போய் சொல்ல முடியாத சித்திரவாதைகள் செஞ்சு அந்த தம்பியை கொன்னாப்புல இந்த யுவராஜுங்கிற அந்த அயோக்கிய நபர். அந்த நபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த சமுதாயத்துக்காக நல்லது பண்ணியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்ட பஞ்சாயத்து நபராக தான் இருந்திருக்காரு. தன் சொந்த சாதி மக்களையே அவர் துன்புறுத்தி இருக்கிறாரு, அவங்ககிட்டையும் காசுகளாக கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொண்டவராக தான் அந்த யுவராஜுங்கிறவர் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த யுவராஜோட வழக்கில் சாட்சி சொல்ல வந்த அந்த பெண் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் தைரியமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க வாழ்கிற சூழ்நிலை ஆணாதிக்க சமுதாயங்கள் நிறைந்த இடம், கிராமம் அப்படிங்கிறப்போ ஒரு சாதி இறுக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது மேற்கு மண்டலத்தில் சாதி இல்லை, தெற்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்குது, கிழக்கு மண்டலத்தில் கம்மியாக இருக்குது, வடக்கு மண்டலத்தில் கொஞ்சமாக இருக்குது, சென்னையில் மாதிரி ஏரியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரல. இந்தியாங்கிற நாடு ஃபுல்லாகவே ஒரு சாதியான தொகுப்பு தான். அது ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு முகங்கள் அது காட்டும். தென் மண்டலத்தில் தென் மாவட்டங்கள் அது கோர முகத்தை காட்டுது, மேற்கு மாவட்டங்கள் அது வேறு மாதிரியான முகத்தை காட்டும். அதனால் இங்கே இல்லை அங்கே இருக்குதுன்னு நம்ம எதையுமே மறுத்தர முடியாது. இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இதை ஏற்றுமதியே பண்ணிட்டு போகிறாங்க அமெரிக்காவுக்கு. சியாட்டில் நகரத்தில் போய் இந்த மாதிரி சாதியை பற்றி சில விஷயங்கள் முன்னெடுத்தோன்னா அங்கே இருக்கிற வெள்ளையர்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடக்குதா அப்படின்னு கேட்டு அங்கே இருக்கிற மேயர் சட்டமும் போட்டாங்க, சாதியை பற்றிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு. அந்த அபூர்வத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவன் எதை ஏற்றுமதி பண்ணுறான், இங்கிருந்து எதை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. படிக்காத நபர் தான் இப்படி தற்கொலையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, படிச்சுட்டு
அமெரிக்கா வரைக்கும் போனவங்க கூட அங்கே போய் சாதியை எடுத்துகிட்டு போய் சாதி சங்கம் வச்சு நடத்துகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த சாதிங்கிறது மக்கள் மனசில் ஒரு புறையோடி போன ஒரு விஷயமா இருக்கும். சாதிங்கிறது ஒரு பெருத்த மனநோய். அதாவது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து படிப்பினால் ஒரு இடத்தை அடைகிறான், தன்னுடைய திறமையினால் ஒரு இடத்தை அடைகிறான், அறிவினால் ஒரு இடத்தை அடைகிறான்னா அது பெருமைப்படக்கூடிய விஷயம். எதுவுமே இல்லாமல் நம்ம படிக்காமலே கிடைச்ச சர்டிஃபிகேட் மாதிரி இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு இதில் இறங்குறாங்க. இதில் வந்து சங்கடப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லா சாதி சங்கங்களுக்குள்ளே புகுந்து சாதிய இதையே பூர்த்திட்டுறாங்க. இது பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் அவங்க வந்து விதிவிலக்கா இல்லை. ஏன்னா இப்போ இறந்த தம்பி அந்த கவின் அவர்களோட சமூகத்துக்குள்ளேயும் பூந்து கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற நபர்களை கையில் எடுத்து இந்த விஷயத்தை பூர்த்திட்டு வச்சுருக்கிறாங்க. இதைய சொல்லும் சம்பவமாக கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே பட்டியல் சமூகத்தில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து இதே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சாப்பில். அப்போது அந்த பையனை இவங்க வெட்டி கொன்னாங்க, தலையை துண்டாக்குனாங்க. ஸோ அப்போ என்னன்னா, சாதிய கூர்த்தீட்டல் வந்து பட்டியல் சமூகங்களுக்குள்ளே நடந்திருக்குது. பட்டியல் சமூகங்களுக்குள்ளே நீ எனக்கு கீழே, நீ எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு பிரிவை ஆர்எஸ்எஸ் ஆனது ஷார்ப்பாக கூர்த்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரியுது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னா, அந்த கவின்கிற தம்பிக்கு இந்த விஷயம் வந்து எதனால் நடந்ததுன்னா, அந்த சுர்ஜித்துங்கிற நபர் வாழ்ந்த சூழ்நிலை, அந்த சமூக சூழல், அவங்க பெற்றோர் அந்த பையனை எப்படி கைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சுர்ஜித்துங்கிற தம்பி 22 வயசு தான் இருக்குது, நல்ல ஒரு தடகள வீரர். அதில் அவர் வந்து முயற்சி செஞ்சு போயிருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பாப்புல. அதை விட்டுட்டு கத்தி, பட்டா கத்தி, இதெல்லாம் வந்து சாதாரணமாக வீட்டில் வச்சுருக்க கத்தி கிடையாது, இதெல்லாம் கூர்தீட்டப்பட்ட கத்திகள். அந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. அப்போது எதற்கும் உதவாமல் படிக்காமல் கல்வி அறிவே இல்லாத ஒரு நபராக தான் இந்த சுஜித் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்கும் போது ஏன் இதை அவங்க பெற்றோர்கள் கண்டிக்கல? இதற்கு 2 பேரும் எஸ்ஐ, ஒருத்தர் காவல் அந்த பெட்டாலியன் ஃபோர்ஸில் இருக்கார், சிறப்பு பெட்டாலியன் ஃபோர்ஸ் எஸ்ஐ, இன்னொருத்தங்க அம்மா வந்து மணிமுத்தார் எஸ்ஐ. ஸோ இப்படி இருக்கிறப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை அந்த பையனை வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுபாஷினி மே 30ஆம் தேதியே கூப்பிட்டு பேசினாங்க, என் தம்பி வந்து சொல்லிட்டான், அப்புறம் வந்து எங்கள் அப்பா மிரட்டினாருன்னு. அதுக்கு இடையில இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இதே விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, பையனோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, அங்கே காசி பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் இந்த மன்னிக்கணும் கவினை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. அதாவது நீ வேற சமூகம், நீ வேற சமூகம், நீ வந்து இவங்களை காதலிக்காத, ஓடிடு அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிறது சுபாஷினிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இறந்த அன்னைக்கு கவின் அவர்களை வெட்டி முடிச்சுட்டு அந்த பையனே தான், வெட்டின பையனே தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லி இதை பண்ணினேன் அப்படின்னு வாக்குமூலமும் கொடுத்தாச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக மக்கள் மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி அவங்க அப்பாவை கைது பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அவங்க தாய் இன்னும் கைது பண்ணல, கண்டிப்பாக கைது பண்ணி ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மகனை வளர்த்தது அவங்களுடைய நம்பர் 1 குற்றம். காவல்துறையாக இருந்துட்டு வேலியே பயிரை மேய்ந்தது அப்படிங்கிறத அவங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்க. சட்டத்தின் பாதுகாவலாக இருந்துட்டு அவங்களே சட்டத்தை மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தால் அது காவல்துறைக்கு அசிங்கம். ஸோ அது மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்களை மறுபடியும் விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. அதனால் அவங்க தாயையும் அரசு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வலுவாக ஆணித்தரமாக வைக்கிறோம். ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், கம்யூனிஸ்டவாதிகள், ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக பேசணும். மக்கள் அரசியல் படுத்துறத தவிர வேறு எந்த தீர்வும் கிடையாது இதில். அதே சமயம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்கிட்டையும் நம்ம ஒரு விஷயத்தை என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டியது இருக்குன்னா, தன் பட்டியலுக்குள் இருக்கிற பறையர் சமூக மக்களையும் சரி, ஆதிதிராவிடர், அருந்ததியர் மக்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய குரலாகவும் ஒழியுங்கள். அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி போய் நிற்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா தம்பி சின்னதுரை பாதிக்கப்பட்டப்பவும் சரி, அதுவும் இன்னும் நிறையா அருந்ததியர் மக்கள் பாதிக்கப்பட்டவும் சரி, இந்த மாதிரி யாரும் முன் வர்றதில்லை. ஸோ அவங்களையும் ஒருங்கிணைக்கணும். ஸோ அது போக பொது நீரோட்டத்தில் கலக்கணும். அது போக பல அரசியல் படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு சொல்லிக்கிறோம். ஸோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது ஒரு மோசமான நிகழ்வு. இந்த மாதிரி சம்பவங்களை ரசிக்கிற மென்டாலிட்டிகள் வந்து ரொம்ப கொடூரமான மென்டாலிட்டிகள். அவங்க இந்த சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து வலுவான கண்டனத்திற்குரியது. இது யார் செஞ்சாலும் தவறு தான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதான் நம்மளவாடி பெரியாரியவாதிகளோட முழு கருத்து. பெரியார் இந்த மாதிரி சாதிய விஷயத்துக்கு எதிராக தான் சமூகத்தில் தன் கடைசி மூச்சு வரைக்கும் பேசினார். ஸோ பெரியாரியவாதிகள் நாமளும் இதையே தான் கடைசி வரைக்கும் பேசியே ஆகணும்.
ஸோ இதை கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். நேற்று திராவிடர் விடுதலை கழக அமைப்பு தலைவர் தோழர் மணியமுதன் நேராக போய் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு. சட்ட போராட்டத்தையும் முன்னின்று எடுக்கிறாரு. ஸோ தென் மாவட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு இயக்கம் கட்டி வேலை செய்கிறதுனா சாதாரண இல்லை. தோழர் மணியமுதன் அவர்களை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் இனி இருக்கக்கூடாது. அதுபோக கல்வி அறிவை இன்னும் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி மக்கள்கிட்ட ஒரு அரசியல் படுத்தணும். யாருக்கும் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்குள்ளே நம்ம சண்டை போட்டு பிளவை ஏற்படுத்தி ஒரு ஆணவ கொலைங்கிற பேருக்கெல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம வாழ்க்கையும் போய் எதிர்த்தரப்பில் இருக்க வாழ்க்கையும் போகிறளவு கொண்டு போகக்கூடாது. எதுவும் பெருமை கிடையாது. நம்ம படித்து ஒரு இடத்துக்கு அடைஞ்சிருக்கோம்னா அது பெருமை. நம்ம திறமையில் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது பெருமை. சாதிய பெருமைங்கிறது வெறும் வெற்று வார்த்தை தான். இது தேவையில்லாத தமிழ் சமுதாயத்துக்குள்ள ஒரு பிளவு உண்டு பண்ணும். இதனால் நம்ம அடைய போகிறது எதுவுமே கிடையாது. கோர்ட்டு கேஸும் சங்கடங்களும் தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் பேச முடியல. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.